கர்த்தருடைய பரிசு நாமக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம நேரடியாக ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை துதிக்க முடியாவிட்டாலும் இந்த காலத்துக்கு தகுந்தபடி ஆண்டவர் நம்ம இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரை ஆராதிக்கிட்டு அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய தேவ செய்தியை நம்ம கர்த்தருடைய தாசன் மூலிமா கேட்க போகிறோம். நம்ம யாவரும் கண்களை மூடி முழங்கால் யாவும் ஆண்டவருக்குமாக முடக செய்து நம்ம இப்போ ஜெயிப்போம். ஆண்டவரே சோத்தரிக்கோம்ப்பா, துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களில் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வர கிருபை செய்ததுக்காக சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் நேரடியாக வந்து ஆலயத்தில் உண்மை துதிக்க முடியாவிட்டாலும் இதோ இருக்கிற இடங்களில் இந்த ஆன்லைன் வழியாக உண்மை துதிக்க சோதரிக்க தந்த பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த புதிய மாதத்தை ஆசீர்வித்து வழி நடத்துங்க. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆராதனை முதற்கொண்டு தேவ செய்தி முதற்கொண்டு ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்தம் எங்கள் சமூகத்தில் ஆண்டவரே அசைவாடட்ட ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். மீதியான காரியங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளையில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றி இந்த உலகத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்மளுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள், எதிர்பார்க்காத சில காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தயவு செய்து எல்லார்கிட்டையும் நான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த நாட்களில் தைரியமாக இருங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நொடிகளிலும் கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். எத்தனையோ பேர்கிட்ட நான் இந்த நாட்களில் பேசிட்டு வரேன். எல்லாம் இருக்குதாங்க, எல்லா தோல்விகள், பயங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் இருக்குது. அதன் எல்லாத்தின் மத்தியிலும் ஆண்டவரும் என்னோட இருக்கிறாரு. அவர் என்னை நடத்தி கொண்டு வராரு. அக்கினி சூளையில் 7 மடங்கு அக்கினி சூளையில் என்னை போடுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனால் எல்லாத்துலேயும் ஆண்டவர் என்னோடு இருந்தாருன்னு எத்தனையோ பேர் என்கிட்ட சாட்சி கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒரு சின்ன ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறது: அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையை சகித்து. இந்த நாட்களில் நமக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. வீட்டுக்குள்ளேயே நம்ம முடங்கி இருக்கிறோம், வேலை இல்லை, நமக்கு போயிட்டு இருந்த இடத்துல வேலை இருந்தாலுமே பாதி சம்பளம் தான் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி பல நெருக்கடியான சூழ்நிலைகள், பிள்ளைகளை நடத்தணும், போஷிக்கணும், அவங்களுக்குரிய காரியங்களை செய்யணும், எவ்வளவோ நெருக்கடியான சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாட்களில் சிலுவையை சகித்தார் ஆண்டவர். நம்மளும் இந்த நாட்களை சகித்து பொறுமையாக கடந்து போனோம்னா நிச்சயமா ஒரு சிங்காசனம் நமக்கு இருக்குது. அதனால சோர்ந்து போகாதீங்க. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு உற்சாகமா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்தவை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர்
தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவ மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவ மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவ மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாது. எல்லாரும் வீட்டுல அப்படியே கரங்களை உயர்த்தி பாடலாமா? பக்கத்துல யாராவது இருந்தா நல்லா அவங்களை கட்டி கொடுக்க பார்க்கலாம். பிரதர் சோர்ந்து போகாதீங்க, சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அதனால எதற்கும் கலங்காதீங்க, எதற்கும் திகைக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாள் நமக்கு நிறைவேற்றுவார். மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. 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 வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஷாராரே அந்தரோ. இந்த காலை வேளையில என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயமாய் நம்மளை கைவிட மாட்டார். பூமி எங்கு ஜனங்களையும், பூமி முழுவதும் காரிருள் மூடினாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் மேல் அவர் உதிப்பார். அவருடைய பிரகாசம், அவருடைய முகத்தின் பிரகாசம் தமக்கு பயந்தவர்கள் பேர் இருக்கிறது. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதர்கள் யாரும் கண்டிடா மகிமையுடையவர் எங்கள் தேவனே.
பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். We worship you, O Lord. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ஆதியும் அந்தமுமானவரே, ஏலோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒரு ஒன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே. கரங்களை உயர்த்தி எங்களோடு சேர்ந்து இந்த கால வேளையில எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கெம்பீர சத்தத்தோடு உமக்கு ஒரு ஒன்று. உம்மை அறிந்தவர், உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒரு ஒன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு ஒரு ஒன்றும் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே அந்தரோ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். Oh, we worship you, O Lord. Oh, வானமும் அது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. ஆண்டவரே, நீரே உன்னதர், சர்வ வல்லமையுடையவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், காலங்களையும் சூழ்நிலைகளையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நீரோ மாறாதவர். ஹல்லேலூயா. உம்மை இந்த காலவேளையில உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. We worship you, Lord. கடைசி எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நல்லா தங்களுடைய குரல்களை உயர்த்தி சத்தத்தோடு, ஓ நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன்.
பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர். அப்படியே இடைவிடாமல் ஆண்டவரே நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர் என்ற புகழோடு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து கொண்டே இருப்போமா? கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வீடுகளில் இந்த காலை வேளையில நிறைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய சுகமொலிக்கும் வல்லமை நம்முடைய வீடுகளில் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய அற்புதத்தின் அதிசயங்கள் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய தெய்வீக தொடுதல் இந்த கால வேளையில குடும்பங்களுக்குள்ள இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ, we worship you, Lord. நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில உங்களை உயர்த்துகிறோம். நீரே கனத்துக்கும் மகிமைக்கும் புகழுக்கும் பாத்திரரானவர். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். புதிய மாதத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் தேவன் பொருளாதாரத்திலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய தேவைகளையெல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தருக்காக நாம் உற்சாகமாய் கொடுக்கிற நேரம் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் காணிக்கை சேகரித்து பிறகு சபைக்கு வரும் பொழுது நீங்கள் கொண்டு வரலாம். அல்லது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். கூகுள் பேலையும் நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கலாம். ஆகவே உங்கள் காணிக்கை தசமபாகங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகின்றேன். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாக உற்சாகமாய் கர்த்தருக்காக எடுத்து வைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக தசம பாகங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அதற்கேற்ற விதமாய் ஆசீர்வதி. ஆண்டவரே, அவர்கள் சாப்பிடுகிற அப்பத்தையும் குடிக்கிற தண்ணீரையும் ஆசீர்வத்து வியாதியை விலக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு குடும்பத்தை முடிசூட்டுவீராக. எல்லாருடைய தேவைகளை அற்புதமாய் சந்தி. ஆண்டவரே அப்பா, அந்த சபைக்கு குறைவு வர வேண்டாம். ஆண்டவரே, கிருபையாய் பாதுகாத்து கொள்ளும். வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள், எங்கள் பெற்றோர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் அற்புதமாய் வழிநடத்தும். கர்த்தருக்காக கொடுக்குற ஒவ்வொருவரும் கடன் இல்லாதபடி செழிப்பாய் ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் முழுவதும் தெய்வீக பாதுகாவலை கொடுத்துடலும். ஆண்டவரே, எந்த வீட்டிலையும் மரணங்கள் ஏற்பட வேண்டாம், விபத்துகள் ஏற்பட வேண்டாம், வியாதிகள் வர வேண்டாம், வாதைகள் வர வேண்டாம். ஐயா, தயவாக எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய விலையேற்பட்ட இரத்தத்தை தெளித்தப்பா பாதுகாத்து கொள்ளும். தெய்வீக பாதுகாவல் இந்த மாதத்தில் இருக்கிற 31 நாளும் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் நாம் தேசத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய சபையில் நேரடியாக வந்து நாம் ஆராதிக்க முடியாவிட்டாலும் இந்த ஆன்லைன் வழியாக நாம் ஆராதிக்கவும், தேவனுடைய வசனத்தை கேட்கவும், தேசத்திற்காக ஜெபிக்கவும் ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய தேசத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். தேசத்தில் கொரோனா பாதிப்பினால் முழு இந்தியாவும் முழு உலகமும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படுகிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் நாளுக்கு நாள் மரணங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. கொரோனா தொற்றும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களிலே மரணங்கள் அதிகமாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மரித்தவர்களை அடக்கம் பண்ணுகிற காட்சியை நாம் தொலைக்காட்சி வழியாக நாம் பார்க்கிறோம். மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு இடமில்லாமல், இடுகாட்டிலே அவர்களை எரிப்பதற்கு இடமில்லாமல் சாலை ஓரங்களிலே பிணங்களை அங்கே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது
நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் தயவு செய்து நாம் இருக்கிற இடங்களில் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் முழங்காலிலே நின்று கரங்களை கூப்பி, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி உங்களுடைய இருதயங்களிலே கைகளை வைத்து நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே 138 கோடி ஜனங்கள் வாழ்கிற எங்களுடைய இந்திய தேசத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, முழு உலகத்திலும் இன்றைக்கு ஆட்கொண்டிருக்கிற உயிர்கொல்லி நோயாகிய ஆண்டவரே, இந்த கொரோனாவினால் முழு உலகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விசேஷமாக எங்களுடைய இந்திய தேசத்தில் இந்த 2வது அலை அதிகமாய் காணப்பட்டு மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறதப்பா. ஆண்டவரே, மரணங்கள்னால ஆண்டவரே அடக்கம் பண்ணுவதற்கு இடம் இல்லாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலத்து அரசாங்கம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே மகாராஷ்டிரா மாநிலம், ஆண்டவரே கர்நாடகா, ஆண்டவரே ஆந்திரா, இன்னும் ஆண்டவர் ராஜஸ்தான், ஆண்டவர் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலே அப்பா, சண்டிகர் போன்ற மாநிலங்களிலே அடக்கம் பண்ணுவதற்கு இடமில்லாமல் ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய தலைநகரம் டெல்லியிலும் கூட ஆண்டவரே மரணங்கள் அதிகமாகி ஆண்டவரே மருத்துவமனைகளில் இடமில்லாதபடி ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர்கள் வழியருகே உட்கார்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமை எங்களுடைய தேசத்திலே மாறணுமே, எங்களுடைய தேசத்துக்கு மறுவாழ்வு உண்டாகணுமே, இந்த ஆள்கொல்லி நோயாகிய இந்த கொரோனாவிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்படணுமே, ஜனங்களுக்கு ஆண்டவரே விடுதலை தருவீராக, மரண பயத்திலிருந்து விடுதலை தருவீராக, விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் ஒருவரும் ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் ஆண்டவரே கர்த்தர் நீர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீரே பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறீர், நீரே பரம வைத்தியராய் இருக்கிறீர். பரம வைத்தியராகிய உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா, எங்கள் தேசத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, எங்கள் தமிழ்நாட்டுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. மரணங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டில் குறைவாக இருந்தாலும் பாதிக்கப்படுகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த தொற்று எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உயிர் காக்கும் மருந்துகளுக்காக சாலை நெடுகிலும் ஆண்டவரே வரிசையாக ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாய் நின்று ஆண்டவரே அந்த மருந்துகளை வாங்குவதற்காக நிற்கிற காட்சிகளை நாங்கள் தொலைக்காட்சியிலே பார்க்கிறோமே. இந்த நிலைமை மாறணுமே ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தினுடைய பொருளாதாரம் மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே காணப்படுகிறது. உலக பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் ஆண்டவரே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. உலக நாடுகள் எங்களுடைய இந்தியாவுக்கு இந்த கொரோனா காலத்தில் உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலக நாடுகள் தங்களுடைய கரங்களை இந்தியாவுக்கு நேராய் நீட்டினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே, இந்த நோயிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. வருகிற அப்பா 2ஆம் தேதி அதற்கு பின்பாக எங்களுடைய நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உபவாசத்தோடு ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. நாங்கள் வீடுகளில் இருந்தாலும் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த காலை ஆராதனையிலும் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கும்படி ஆண்டவரே முழங்காலில் நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அந்த குடும்பங்களை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் நிழலிலே பாதுகாப்பது போல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த கொரோனா நோயிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வாலிப தங்கைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பெரியவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகோதரிமாரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு முதியவர்களை நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய சபையில் யாரும் எந்த விதமான ஆண்டவரே தொற்றுக்கு ஆளாகாதபடி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தை நீர் வேலையடைத்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நேச கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீர் கொடுக்கிற சமாதானத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர்
நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆறுதலுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கடமைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஆண்டவர் சத்தத்தை நாங்கள் கேட்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான ஃபெய்த் சிட்டி விசுவாசிகள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். மீண்டும் கடந்த ஆண்டு ஏற்பட்டது போல ஆன்லைனில் போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இது நீண்ட நாள் இருக்காது. ஒரு வாரம் அல்லது மிஞ்சி போனால் 1-2 வாரங்கள் தான் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய எல்லாரும் தடுப்பூசி போட்டு கொண்டிருக்கிறபடினாலே மீண்டும் லாக்டவுனுக்கு அவசியம் வராது. ஆகவே 1-2 வாரத்திற்கு நீங்கள் தயவு செய்து பொறுத்து கொண்டு யூடியூப்பில் ஆராதனையில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை லாக்டவுன் தொடர்ந்து இன்னும் 1-2 வாரங்கள் இருக்குமானால் இதே போல் ஞாயிறு காலை 8 மணி தோறும் பண்ணப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்று காலையில் நாம் கொஞ்ச நேரம் வேத வசனத்தை தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக முக்கியமாக 2 திருமண அறிக்கைகளை உங்களுக்கு நான் வாசிக்கும்படியாக விரும்புகின்றேன். இது கொரோனா காலம். குடும்பத்தாரும் இன்றைக்கி நாம் எல்லாரும் ஒன்றாக ஞாயிறு ஆராதனை கூடி வர முடியவில்லை. இருந்தாலும் முறைப்படி இந்த திருமண அறிக்கையை நான் வாசிக்க வேண்டும். நம்முடைய சபையிலே விசுவாசியாயிருந்து கர்த்தருடைய ஊழியத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பிரதர் ஜார்ஜ் விக்டர், சகோதரி குளோரி ஜார்ஜ் அவர்களுடைய மகன் ஜோயல் ஏப்ரஹாமுக்கும், கோயம்புத்தூரை சேர்ந்த லைட் பிரதர் சுகுமார் அவருடைய துணைவியார் சகோதரி ஆனி கேரலின் அவர்களுடைய குமாரத்தி ஷெரீன் அவர்களுக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மே மாதம் 13ஆம் தேதி மாலை 5 மணி அளவிலே தொண்டாம்தூர் போகிற வழியிலே உள்ளதான வின்ஸ்டர் கார்டன் என்கிற அந்த தோட்டத்திலே அவருடைய திருமணம் நடைபெறும். இந்த திருமணம் நடக்கக்கூடாதபடிக்கு ஏதேனும் தடைகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதை எழுத்தின் மூலமாக முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த குடும்பத்திற்காக முதலாவது நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரதர் ஜார்ஜ், சகோதரி குளோரி அவர்கள் குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். அதே போல் ஷெரீனுடைய குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். ஜோயலுக்காக, ஷெரீனுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி வருகிற மே மாதம், இந்த மாதம் 13ஆம் தேதி அவர்களுடைய திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொரோனா பரவி வரக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் இருந்தாலும் சுவாமி, கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவரே திருமணம் எந்த தடை இல்லாதபடி மிகவும் ஆசீர்வாதமாக தேவ கிருபை தேவ தயவோடு கூட நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறாக. திருமண நாளுக்காக 2 குடும்பத்தாரையும் நீர் ஆயத்தப்படுத்தும், மணமக்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக பாதுகாப்பு அந்த நாளிலே இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரதர் ஜார்ஜ் குளோரி அவர்கள் நம்முடைய சபையிலே ஐபிஎஸ் சபையில் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக விசுவாசிகளாக இருக்கிறார்கள். என்னுடைய தகப்பனார் காலத்திலிருந்தே அவர்கள் நம்முடைய சபைக்கு டவுன்லேருந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற இந்த 2வது திருமணத்தை நடத்தி வைப்பதிலே மிக அதிகமாக சந்தோஷப்படுகிறோம். குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுவாராக. இது வாசிக்க வேண்டிய முதலாவது அறிக்கையாயிருக்கிறது. ஆமென். அடுத்தபடியாக இன்னொரு திருமண அறிவிப்பையும் நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகின்றேன். நம்முடைய சபையை சேர்ந்த பிரதர் பீட்டர், சிஸ்டர்
சாந்தி பீட்டர் சுண்டக்காமுத்தூர், அவர்களுடைய மகன் டேவிட் பீட்டர் அவர்களுக்கும், நம்முடைய சபையை சேர்ந்த பிரதர் ஜான்சன் துணவியார் வித்யா ஜான்சன் அவர்களுடைய குமாரத்தி பிளஸ்ஸி ஜான்சன் அவர்களுக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் 19ஆம் தேதி மாலை 5 மணி அளவிலே தொண்டாம்தூர் ரோட்டுக்கு போகிற வழியிலே உள்ளதான வின்ஸ்டர் கார்டனிலே இவர்கள் திருமணம் நடக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த திருமணம் நடத்தக்கூடாதபடிக்கு நியாயமான முகாந்தரங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்றும் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது வாசிக்க வேண்டிய முதலாவது அறிக்கையாயிருக்கிறது. ஒரு நிமிடம் குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரதர் பீட்டருக்காக, சகோதரி சாந்திக்காக ஸ்தோத்திரம். அதே போல் பிரதர் ஜான்சன், ஆண்டவரே, சகோதரி வித்யா, உங்கள் குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். டேவிட்டுக்காய் ஸ்தோத்திரம். பிளஸ்ஸிக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே, இந்த மாதம் 19ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த திருமணம் மிகவும் ஆசீர்வாதமாய் நடப்பதாக, தடையில்லாமல் நடப்பதாக, தேவனுடைய பிரசன்னத்தோடு நடப்பதாக, எல்லா காரியத்தையும் கர்த்தர் கைகூடி வரப்பண்ணுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக பாதுகாவல அந்த நாளிலே கட்டளிவீராக. 2 குடும்பத்தாரையும் ஆயத்தப்படுத்தும் ஐயா. உம்முடைய பிரசன்னம், தெய்வ கிருபை கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் பீட்டர் அவர்களும் சகோதரி சாந்தி அவர்களுடைய துணைவியார் அவர்களும் நம்முடைய சபைக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் பழனியில் இருந்தார்கள். நம்ம சபைக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பிரதர் ஜான்சன், சகோதரி வித்யா அவர்களும் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய சபையிலே அவர்கள் அங்கமாக இருக்கிறார்கள். இவருடைய திருமணத்தையும் நடத்தி வைப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இந்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தையும் கர்த்தர் பெருக செய்வாராக. ஆமென். இப்பொழுதுதான் இந்த ஆண்டை ஆரம்பித்தது போல் இருந்தது. ஆனால் 4 மாதங்கள் ஓடிவிட்டது. ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். மே மாதத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்பொழுதும் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவுகூர வேண்டும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேசம் முழுவதும் பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், அழுகை, கூக்குரல், ஜனங்களுடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது கண்களில் கண்ணீர் வருகிறது. ஆனால் கர்த்தர் கடந்து போக நமக்கு கிருபை தருவார். அவர்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக எப்பொழுது நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக பாதுகாவலை தருவாராக. இந்த காலை வேளையிலே கொஞ்ச நேரம் நம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்றைக்கு நம்பிக்கை என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியானவர் என்னை ஏவினபடினாலே நம்பிக்கை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, நமக்குண்டாயிருக்கிறதான நம்பிக்கை எவ்வளவு விலையேறப்பெற்ற நம்பிக்கை என்பதை கொஞ்ச நேரம் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு காலத்திலே இயேசுவை அறியாதவர்களாயிருந்த அந்த காலகட்டத்திலே நாம் எப்படி இருந்தோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல அதை பார்த்துவிட்டு பிறகு நாம் நம்பிக்கைக்குள்ளே கடந்து வருவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும்
வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். சரி, அப்போ அங்கே எழுதப்பட்டிருக்க அக்காலத்திலே, அதாவது கிறிஸ்துவை அறியாத காலத்தில், நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே எப்படி இருந்தோன்னு பவுல் அங்கே சொல்கிறார். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம்? நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையே கிடையாது. நம்ம வாழ்க்கை குறித்து ஒரு நம்பிக்கையே இல்லை. சும்மா வாரம் போகிறோம், சாப்பிட்டா அப்படி தான் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நாம் பார்க்க போகிறோம். நமக்கு என்ன நம்பிக்கை? 1 பேதுரு 1:3 இவ்விதமாய் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. முதல்ல நம்பிக்கை இல்லாதவளாக இருந்தோம். என்றைக்கு இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் அறிக்கை பண்ணினோமோ அன்றைக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உடையவர்களாய் மாறிவிட்டோம். எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது! நம்பிக்கை இல்லாத நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இயேசுவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவர்கள் என்ன நடந்தாலும், மரணமே நடந்தால் அதிலும் கூட ஒரு நம்பிக்கை என்று தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் தன்னுடைய மரணத்திலும் நம்பிக்கை உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நீங்கள் மாறிட்டீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய எல்லாத்துலேயும் ஒரு நம்பிக்கை. ஆகவே நாம் நம்பிக்கை இழந்தவர்களைப் போல காணப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஜீவனோடு கூட இருக்கிறார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையும் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையாக காணப்படுகிறது. அப்போ நம்முடைய நம்பிக்கை குறித்து அநேக வாக்குத்தத்தங்களும் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1-2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ எழுதப்பட்டிருக்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை கொரோனா பரவி வருகிற இந்த காலத்தில் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் குறித்ததான ஒரு கவலை உங்களுக்குள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நிச்சயமாக முடிவுண்டு. கொரோனா வந்ததுனாலேயோ அல்லது பல இடைஞ்சல் வந்ததுனாலேயோ ஒரு காரியம் தடைபடாது. நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னொரு இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, நான் நம்புகிறது அவரால் வரும். நம்முடைய நம்பிக்கையை நிறைவேற்றி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொரு இடத்துல அவர் சொல்லும் பொழுது 37 சங்கீதம் 5 தாவீது விதமாய் சொல்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. பைபிள் அதான திரும்ப திரும்ப போதிக்கிறது, அதுதான். நம்பிக்கையாயிரு, உன் வழியை ஒப்படை. ஒரு வேளை படிக்கலாம், வேலைக்கு போகலாம், அல்லது திருமண காரியமாக இருக்கலாம், பல காரியங்கள் நாம் காணப்படலாம். அவை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்படைச்சு நாம் இருக்கும் பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்பிக்கை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதுக்கு முந்தின வசனத்தையும் கூட படிங்க, 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். 2 ரெட்டிப்பாக வருது. முதல்ல அப்படி வருகிறது, கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அதுக்கப்புறம் இங்கே வாய்க்க பண்ணுவார். ஆகவே நம்முடைய வேதம் நம்ம எப்பொழுதும் என்கரேஜ் பண்ணுகிறது, உங்கள் நம்பிக்கையை இந்த காலை வேளையிலே விட்டு விடாதீங்க. Do not give up your hope. நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் பேரில் இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை கட்டாயமாக காப்பாற்றும். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு 7-8 பேருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். நம்பிக்கை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், முதல்ல எல்லாரும் நம்பிக்கையாக இருப்பாங்க, நடந்துரும், கரெக்டாக இருக்கும், கர்த்தர் உதவி செய்வார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க.
நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு ஒரு கட்டம் வரும், அவர்கள் நம்புகிற காரியத்துக்கே பயங்கரமான சோதனைகள் வரும். அவர்கள் நம்பின காரியம் நடக்க முடியாதபடி எல்லாம் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எதிராகவே நடக்கிற மாதிரி எல்லாம் தெரியும். அப்படி ஒரு கட்டம் வரும். முதல்ல நம்பிக்கை என்கிறதுல ஆரம்பிப்பாங்க. பிறகு நம்பிக்கை இழக்கிறது போல சூழ்நிலைகள் வரும். மீண்டும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள அவங்க நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் கர்த்தரை நம்புவார்கள். பிறகு அற்புதம் நடக்கும். இப்படித்தான் நம்பிக்கை நிறைவேறுகிறது. இது எப்படி என்று சொல்லி ஒரு சிலருடைய வாழ்க்கையில் எப்படி இப்படி நடந்தது என்று தியானிக்கும் பொழுது பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். ஏனென்றால் இவைகளெல்லாம் பைபிளில் எழுதப்பட்டது எதற்கென்றால் நமக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசியுங்கள், ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்போ நாம் அங்கே படிக்கிறோம், பவுல் சொல்கிறாரு, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும். வசனத்தினால நமக்கு என்ன உண்டாகுது? நம்பிக்கை உள்ளவளாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நமக்கு போதனையாய் எழுதியிருக்கிறது. அப்போது நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த நாம் பார்க்க போகிற இவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் உங்களை எப்பொழுதும் பைபிள் படிங்கன்னு சொல்கிறோம். இப்போ என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் எளிய முறையில் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பைபிளை நன்றாக படித்திருந்தீர்கள் என்றால் நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு எளிதில் விளங்கிவிடும். 2 வாரத்துக்கு முன்பதாக என்று நினைக்கின்றேன், நான் சபையின் கூட சொல்லியிருக்கிறேன். சென்னை பட்டணத்தில் குரோம்பேட் ஏரியா நினைக்கிறேன். பாஸ்டர் தயானந்தம் அவங்க சபையில் அவருடைய மருமகன் என்று கருதுகின்றேன் பாஸ்டர் ஐசக் அவர்கள் அவங்க சபையில் இப்படி மேடையில் நின்று கொண்டு நான் ஸ்டாப்பாக 78 மணி நேரம் பைபிளை சத்தமாக படிச்சிருக்கார். 78 மணி நேரத்தில் பைபிளை முடிச்சிட்டார். அவார்டு வாங்கியிருக்கார் 78 ஹவர்ஸில். அப்போது அது அவ்வளோ தூரம் பைபிள் படிப்பது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பைபிள் படிக்கும் பொழுது நீங்கள் பைபிள் படித்தால்தான் கர்த்தர் உங்களோட கூட பேச முடியும். அப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்போது ஏன்னு கேட்டால் பைபிளை நம்ம பார்க்குறோம், சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டானோடு கூட கர்த்தர் பேச விரும்பினார். 1 முறை கூப்பிட்டார், 2 முறை கூப்பிட்டாரு. பிறகு அந்த ஏலி தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த பிறகு தான் கர்த்தரே சாமுவேலோட கூட பேச முடிஞ்சுது. அவர் அந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அப்போ ஆரம்ப காலத்திலேயே முதல் 5 புஸ்தகங்கள் இருந்தது. அப்போது நீங்கள் கவனிக்க வேண்டும், யாரோ ஒருவர் சொல்லி கொடுக்க வேண்டும் அல்லது நாம் வேதத்தை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரே நம்மோடு கூட இடைவிடுவார். வேதம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த தருணத்தில் உங்களோடு கூட சொல்லிக் கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் அதை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். சரி, போகட்டும். அப்போது இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். ஆபிரகாம் எப்படி நம்பிக்கையுள்ளவராக இருந்தார் படிப்போம். ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவங்க திருமண நாளை யோசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் திருமணம் நடந்தது. பிறகு சில வருடங்களில் பொதுவாக எல்லாரும் எதிர்பார்க்கறதான பிள்ளை பிறக்கும். யோசித்து பாருங்கள், ஆபிரகாம் சாராள் 2 பேரும் நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவர்கள். அப்போது அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும்னு எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, பிள்ளை இல்லை. முதல்ல நம்பிக்கையாக இருந்தார்கள். பிறகு போக போக வயதாக ஆக ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். ஆரம்பத்தில் நம்பிக்கை எழுத ஆரம்பித்தாங்க. நாளடைவில் 2 பேருடைய சரீரம் செத்து போய்விட்டது என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் 100 வயது, சாராள் 90 வயது. குழந்தை பிறக்குங்கிறதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை, எல்லாமே அவுட் ஆயிடுச்சு.
ஆனாலும் அப்போ நம்பிக்கை இல்லாமல் ஒரு கட்டத்துக்குள்ளே கடந்து வந்தாங்க. அதை தான் நான் சொன்ன முதல்ல நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம். பிறகு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு வரும் பொழுது என்னைக்கு அந்த கட்டத்துக்குள்ளே வருகிறீர்களோ இனி இது நடக்காது, இனி அவ்வளவுதான் அப்படின்னு வர்றது இல்லைங்களா, அந்த கட்டத்தில் வரும் பொழுது தான் அங்கே தான் உங்கள் விசுவாசம் வேலை செய்கிறது. அந்த டைமில் தான் அந்த நம்பிக்கை இல்லாததை நீங்கள் எதிர்த்து நம்ப வேண்டும். இங்கே நாம் என்ன படித்தோம்? அங்கே ஆபிரகாம் பற்றி நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஆமென். ஏனென்றால் எப்படி அவருக்குள்ள அந்த விசுவாசம் வந்தது? வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வல்லமை உள்ளவர், உண்மை உள்ளவர், பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆகவே அருமையானவர்களே, எந்த காரியத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எவ்வளோ வருடங்கள் காத்து கொண்டிருக்கிறேன் இப்படி அப்படின்ட்டு இருக்கிறீர்களோ, கவலைப்படாதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். ஆபிரகாமுக்கு எதை செய்தாரோ அதை நமக்கும் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அப்போது நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம், இடையில நம்பிக்கையே இல்லைங்கிற சூழ்நிலைக்குள்ளே வருவோம். அந்த டைமில் மறுபடியும் நம்பிக்கைக்குள்ளே கடந்து வர வேண்டும். பிறகு அற்புதம் நடக்கும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்ததை பல முறை நாம் கேட்டிருக்கிறோம். இரண்டாவது ஒரு மனிதனை பார்ப்போம். அவருடைய பெயர் தாவீது. தாவீதை பற்றி நாம் எல்லாருமே நல்லா அறிஞ்சிருக்கிறோம். அவருக்கும் ஆரம்பத்தில் நம்பிக்கை, பிறகு நம்பிக்கை இழக்கிற மாதிரி சூழ்நிலை, மீண்டும் நம்பிக்கைக்குள்ளே வந்தார். எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது முதல்ல உங்களுக்கு தெரியும், கோலியாத்தை கொன்னார். கோலியாத்தை கொன்ன உடனே ஃபேமஸ் ஆகிட்டார். இந்த நாட்களில் வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த நாட்களில் இருந்திருந்தால் கற்பனை பண்ணி பாருங்கள், உலகமெங்கும் போயிருக்கும் தாவீது பண்ணின காரியம். அப்போவே பெண்கள் எல்லாம் பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. தாவீது கொன்றது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்கள். பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார். அப்புறம் இது ஆனதுனால தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. நாம் பெரிய ஆளாக போகிறோம், ராஜ அரண்மனைக்கு சவுல் வேறு கூப்பிட்டுட்டாரு, அவருக்கு இவர் தான் பாடி கார்டு. அப்போது பயங்கரமான ஒரு ஹோப் அவருக்குள் வந்து விட்டது. அதாவது ராஜரீகத்தில் பெரிய ஆளாக வரப்போகிறாருன்னு ஒரு எண்ணம். 10க்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வேற வீட்டில் போய் கை வச்சு ஜெபம் பண்ணி இவனை ராஜாவாக கர்த்தர் தெரிஞ்செடுத்துக்கிறான்னு வேறு சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். கடைசியில் என்னாச்சு? போக போக பார்த்தா அந்த சவுல் ராஜா இவனுக்கு விரோதமாக மாறி இவனை துரத்தி இவன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான் யோனத்தானை பார்த்து, எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தான் இருக்குது, அவ்வளவு தூரம் மரணத்துக்கு பக்கமாக இருக்கிறேங்கிற அவ்வளோ தூரம் சவுல் துரத்திக்கிட்டே இருந்தார். அப்போ போய் அநேக நாட்கள், வருடங்கள் காட்டில் பல இடங்களில் குகைகளெல்லாம் போய் அவர் வாழ்ந்தார். அவருடைய நம்பிக்கையே போய்விட்ட நிலைமையில் இருந்தார். ஆனால் மீண்டும் நம்பிக்கை முளைத்தது. மீண்டும் கர்த்தர் அவரை திரும்ப எருசலேம் கொண்டு வந்து அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன்? எல்லாருமே ஒரு கட்டத்தில் அந்த நம்பிக்கை இழக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் மீண்டும் வருவார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாக இந்த உதாரணங்களை கொடுக்குறேன். ஆகவே இந்த காலையில் ஒருவேளை நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால் சோர்ந்து போக வேண்டாம். பைபிள் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் அந்த பாதையில் தான் வந்தாங்க, நாமும் அந்த பாதையில் தான் போக வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறார். இவர்கள் போய் வந்தார்கள், ஜெயித்தார்கள், வெற்றியாய் வாழ்ந்து முடித்தார்கள். ஏன் நாமும் அதை பின்பற்றக்கூடாது என்று உங்களை கேட்கிறேன். சரி, மூன்றாவது இன்னும் ஒரு மனிதனை நாம் பார்ப்போம். எல்லாமே நம் பைபிள் ரெஃபரன்ஸ் போக வேண்டியதில்லை, பைபிள் படிக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். மூன்றாவது நபர் சிம்சோன். சிம்சோனை பற்றி நமக்கு தெரியும். சிம்சோனை வாலிபர்கள் தான் எப்பொழுதும் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவர் ஏதோ பாவம் செஞ்ச மாதிரி, அஃப்கோர்ஸ் அவர் பாவம் செய்தார், உண்மைதான், கீழ்ப்படியாமல் போனார், உண்மைதான். ஆனால் அதே டைமில் அவரை அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளுடைய பட்டியலில் அவர் எழுதுகிறவர் இவருடைய பெயரையும் சொல்கிறார். சிம்சோனுடைய பெயரும் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வருகிறது.
நம்ம ஏதோ ஒரு பின்வாங்கி போனவனாக பார்க்கிறோம். அது சிம்சோன் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவனுடைய பெலன் தலை மயிரிலே இருந்தது. அதை வெட்டக்கூடாது என்று பிரதிஷ்டை பெற்றோர் பண்ணியிருந்தார்கள். அதுதான் ரகசியம், எல்லாத்துக்கும் தெரியும். இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று வைத்திருந்த பொழுது அவன் சிம்சோன் இச்சை என்கிற பாவத்தில் விழுந்து தெளிலாள் என்கிற பெண்ணிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்ட கதையை நாம் அறிந்திருக்கிறோம். பிறகு பெலிஸ்தர்கள் அவனை பிடித்தார்கள், கண்ணை குருடாக்கினார்கள், தலையை மொட்டையடித்தார்கள். ஆனால் அந்த டைமில் சிம்சோன் ஆரம்பத்தில் நம்பிக்கையாக இருந்தார். என்னை போல ஒரு பெரிய வீரன் இல்லை, என்னுடைய தேசத்தை என்னால் காப்பாற்ற முடியும், எதை வந்தாலும் நான் சமாளித்து கொள்ளுவேன். அந்த அவனுடைய மனைவி சொல்கிறா, பெலிஸ்தரெல்லாம் வந்து விட்டாங்க, நான் எந்திரிச்சு போயிடுவேன். அவ்வளோ தைரியமாக நம்பிக்கையாக இருந்தார். ஒரு இடத்துல அடைச்சிட்டாங்கன்னா அப்படியே கதவையே தாழ்பாலையே பிச்சு எடுத்துட்டு கதவை தூக்கிட்டு வந்துடுவார். எதை வேணுமானாலும் பண்ணுவார். பயங்கர நம்பிக்கையாக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வந்தது. இதெல்லாம் ஆன உடனே அவன் நம்பிக்கையே போய்விட்டது, முடியெல்லாம் போய்விட்டது, கண்ணெல்லாம் போய்விட்டது. அப்போ இனி அவ்வளோதான் உலகம் அப்படின்னு யோசித்தார். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை நினைவு கூறினார். மீண்டும் அவனுக்குள் ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போது உங்களுக்கு தெரியும், அவன் சாகும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை அவனுக்கு ஆண்டவர் மேலே திரும்ப வந்து அவன் சாகும் பொழுது என்னை பலப்படுத்தும் என்று 3000 பெலிஸ்தர்களை அந்த நாளிலே அவன் கொன்று போட்டதை நாம் படித்திருக்கின்றோம். மீண்டும் அவனுக்கு நம்பிக்கை பிறந்து அந்த விசுவாச பட்டியலில் அவன் பேர் வந்திருக்கு. அப்போ நம்பிக்கை விசுவாசம் இல்லைன்னா எப்படி விசுவாச பட்டியலில் வரும்? அதை தான் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நம்பிக்கை இருந்தது, இடையில போனது, திரும்ப வந்தது. ஒருவேளை இந்த காலை வேளையிலே ஆண்டவரை விட்டு யாராவது பின்வாங்கி போயிருந்தீர்கள் என்றால், தூரமாய் போயிருந்தீர்கள் என்றால், நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் திரும்ப ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, உங்கள் பாவத்தை திரும்ப அவரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது, மீண்டும் நீங்கள் புது வாழ்வை ஆரம்பிக்க முடியும். மீண்டும் நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்து களி கூற முடியும். சிம்சோனுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் நம்பிக்கை பெருக செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அடுத்தபடியாக ஒரு பெண்மணியை நாம் பார்ப்போம். எஸ்தர் ராஜாத்தியை நாம் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். எஸ்தர் அவ்விதமாக யோசித்து பாருங்க, ராஜ அரண்மனையில் ராணியாக போகிறா. எவ்வளோ பெரிய நம்பிக்கை எஸ்தருக்கு இருந்திருக்கும். யோசித்து பாருங்கள், அவள் அந்த பதவிக்கு கொண்டு வந்த மொர்தேகாய்க்கு எவ்வளோ இருந்திருக்கும். அவ்வளோதான் இனி நம்முடைய யூத குலம் சிறப்பாக இருக்கும். பயங்கர நம்பிக்கை, பயங்கர கொண்டாட்டம். அரண்மனைக்கு எஸ்தர் போயிட்டா. அவங்க ஊரார் அப்போவே யூதர்கள் பெரிய கூட்டமாக எல்லா நாட்டிலையும் இருந்தார்கள். எல்லா நாட்டுக்கும் மொர்தேகாய் செய்தி அனுப்பிப்பார். நம்ம அழுதா உள்ளே இருக்கிறா, கவலைப்படாதீங்க, எல்லாம் நமக்கு ஆதரவாக நடக்கும். யோசித்து பாருங்க, அதுதானே நம்பிக்கை. எஸ்தருக்கு அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை. எப்பொழுதுமே நம்பிக்கை தான் நாம் ஆரம்பிக்கிறோம். அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஆனால் நடந்தது என்ன? ஒரு காலகட்டத்தில் ஒரு துஷ்டன் எழும்பி, ஆமான் யூதர்களுக்கு விரோதமாக எழும்பி யூத குலமே அழிக்கணும்னு வந்த பொழுது, அப்பொழுது மொர்தேகாய் மூலமாய் செய்தி தெரியப்பட்ட பொழுது, ஐயோ நம்முடைய குலத்துக்கே ஆபத்து வருகிறது என்பதை அறிந்து இருந்த நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது. சில நேரங்களில் நமக்கு அப்படித்தான் இருக்கும். ரொம்ப உற்சாகமாக இருப்போம், நல்ல ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்போம், புது ஜாபில் நம்ம சேர்ந்துருப்போம், பல காரியங்கள் நடந்திருக்கலாம், ஒரு திருமணம் நடந்திருக்கலாம், அல்லது ஒரு வீட்டை கட்டியிருக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். நம்ம பிள்ளைகளை குறித்து ஒரு நல்ல நம்பிக்கையாக இருக்கலாம். படிப்பு முடிச்சுட்டான், சம்பாதிச்சனை காப்பாற்றுமா, பல விதத்தில் நம்முடைய நம்பிக்கைக்கு அளவே இல்லை. ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது, அந்த நம்பிக்கையை இழந்து போகிறதான ஒரு சுச்சுவேஷன். அந்த டைமில் மொர்தேகாய் சொல்கிறார், யாருக்கு தெரியும் ராஜ மேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டது, நீ ராஜாவிடத்தில் போய் யூதர்களுக்காக பேசும்படிக்கேன்னு சொன்ன உடனே அவள் ரிஸ்க் எடுத்து போகிறாள், ஜெபிக்கிறாள், உபவாசிக்கிறாள். அப்போ நம்பிக்கை மீண்டும் பெற்றுக்கொள்கிறாள். யூத ஜனங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை நாம் அறிகிறோம். இதிலிருந்து என்ன அறிகிறோம்? உன் நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வழி இருக்கிறது. கர்த்தரை தேடு, ஜெபம் பண்ணுங்கள், உபவாசம் எடுங்கள், மீண்டும் அந்த நம்பிக்கையை புதுப்பித்து கொள்ளுங்கள். அற்புதமாய் அனைத்து யூத ஜனங்களும் காப்பாற்றப்பட்டார்கள். தேவன் இன்றும் அதை செய்ய
வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அடுத்தது இன்னும் ஒரு மனிதனை நாம் பார்ப்போம். யோசேப்பை பற்றி பல முறை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். யோசேப்பு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் கண்ட சொப்பனம் என்ன சொப்பனம்! அப்போது இந்த சொப்பனத்தில் அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களெல்லாம் வணங்குற மாதிரி அவன்லாம் சொப்பனம் பார்க்குறான். எவ்வளோ நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்திருக்கும். பெரிய ஆளாக போகிறேன்னு பெரிய நம்பிக்கை இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? அந்த மாதிரி சொப்பனம் தான் வந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் என்ன? எல்லா சொப்பனத்துக்கு நேர் எதிர்மறையாக தான் நடந்தது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்பிக்கையில் தான் நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இதே யோசேப்புக்கு நெகட்டிவாக ஒரு சொப்பனம் வரலையே. எல்லாம் பாசிட்டிவான சொப்பனம் தானே வந்தது. நெகட்டிவாக இவன் போய் விற்கப்படுகிறதையும், சகோதரால் பகைக்கப்படுகிறதும், இவங்க சகோதரெல்லாம் இவனை அடிக்கிறதையும், போத்திப்பார் வீட்டில் அவன் மேலே வீணான பழி வருகிறதும், ஜெயிலுக்கு போகிறதையும் சொப்பனத்தில் அவன் பார்க்கவே இல்லையே. கவனிங்க, சில நேரங்களில் நமக்கு அறிவிக்கப்படுகிறது நன்மையான காரியங்கள் தான் ஜனங்களும் சொல்கிறாங்க. தீர்க்கதரிசனம் சொல்கிறவர்களே நல்ல காரியத்தை தான் சொல்கிறாங்க. ஒருவேளை நெகட்டிவாக பார்த்தா கூட சொல்லாமல் போயிடுறாங்க. அப்போது நெகட்டிவான காரியங்களெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவைகளும் அடங்கியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கலந்திருக்கிறது. ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறாரு, என்னை உயர்த்த போகிறாரு, எனக்கு இது கிடைக்க போகுது, அது கிடைக்க போகுது அப்படின்னே நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த பின்பக்கம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஆயினும் யோசேப்பு ஆரம்பத்தில் நம்பிக்கையாக இருந்தான். பிறகு ஒரு கட்டம் வந்தது, நம்ம பார்த்ததெல்லாம் நடக்காமல் போயிருமோ அப்படிங்கிற நம்பிக்கை இழக்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே போயிட்டு தான் கடைசியாக நம்பிக்கைக்குள்ளே அவன் கடந்து வருகிறான். சிறைச்சாலையிலிருந்து ராஜா ஆள் அனுப்பி அவனை கூப்பிட்றான். நம்பிக்கை அன்றைக்கு அவனுக்கு பிறந்தது. ஏதோ ஒன்று எனக்கு நன்மை நடக்கும், அந்த சொப்பனம் நிறைவேறும் என்று அவன் நம்பினான். அவன் கர்த்தரை யோசேப்பு விசுவாசித்தான். அப்போது நம்பிக்கை ஒரு கட்டத்தில் யோசேப்பு இழந்தாலும் அவன் மூலமாக தான் நம்பிக்கை அந்த தேசத்துக்கே வந்தது. அந்த எகிப்து தேசத்திற்கும் அந்த பார்வோன் ராஜாவுக்குமே நம்பிக்கை யோசேப்பின் மூலமாக வந்தது. யோசேப்பு தான் அவங்களாம் நம்பி இருக்க வேண்டியதாக இருந்தது. யோசேப்பு தான் நம்பினாங்க. யோசேப்பு தான் அந்த நாட்டை காப்பாற்றினார். நம்பிக்கை இல்லாத அவர் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவனாக மாறினார். ஒருவேளை நீங்கள் படுற பாடுகள், பல கஷ்டங்கள் யாருக்கு வேதனை தெரியும் என்கிற அளவிற்கு பல வேதனைகளை அனுபவித்திருக்கலாம். நம்பிக்கையை இழக்கிற மாதிரி பலவிதமான கடினமான சூழ்நிலைகளுக்குள் போயிருக்கலாம். நாள் வருகிறது, உங்களை அநேகர் நம்பி வாழக்கூடிய அளவிற்கு தேவன் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதுதான் நாம் யோசேப்பு வாழ்க்கையிலிருந்து படிக்கிற காரியமாக இருக்கிறது. இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போக முடியாது விரும்புகிறேன். யோபு எல்லாருக்கும் தெரியும். யோபு பற்றி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். எவ்வளவு நம்பிக்கையுள்ளவராக இருந்திருப்பார். ஊரில் அவர் தான் பணக்காரர், எல்லாம் அவருக்கு இருந்தது. அவருக்கு என்ன பயங்கர ஒரு நம்பிக்கை. நான் தான் ராஜா மாதிரி இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார். அதே டைமில் டெய்லி அவங்க பிள்ளைகள் வீட்டில் விருந்து, டெய்லி பலி செலுத்தல், டெய்லி ஆராதனை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தார், ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது, அத்தனை நம்பிக்கையும் ஷேட்டர் ஆகி போய்விட்டது. அவர் வீட்டில் இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு ஆள் ஓடி வரான். நான் ஒரு செய்தி கேட்டேன், உங்களுடைய எருது கழுதைகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னொருத்த ஓடி வரான், ஒட்டகத்தையெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாங்கிறான். இன்னொருத்தன் ஓடி வரான், வானத்துலேருந்து அக்னி வந்து ஆடுகளெல்லாம் அழிக்கப்பட்டதுங்கிறான். இன்னொருத்தன் ஓடி வரான், உங்கள் பிள்ளைகள்லாம் புசிச்சு குடிச்சிட்டு இருந்த பொழுது காற்று வந்து வீடே கீழே விழுந்து எல்லா பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த நாளில் அத்தனை நம்பிக்கையும் இழந்தாலும் மீண்டும் அவன் புதுப்பித்து கொண்டான். மனைவியே சொல்கிறா, தூஷித்து ஜீவனை விடும், இன்னும் ஏன் உன் உத்தமத்தில் நடக்கிறாய்? உத்தமன்னா நம்பிக்கை. இன்னும் அந்த ஆண்டவரை நீ நம்புவாயா? இன்னும் நீ ஜெபம் பண்ணுவாயா? இன்னும் நீ பைபிள் படிப்பாயா? இன்னும் உன் உத்தமத்தில், உன் நம்பிக்கையில் நீ இருப்பாயா? யோபு சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த நம்பிக்கையை திரும்ப கொண்டு வந்தார். நீங்கள் அந்த யோபு படிக்கும் பொழுது அந்த 42 அதிகாரத்தில் நிறைய புலம்பல் அவர் சொல்லுவார். ஆனாலும் ஒரு பக்கத்தில் மீண்டும் அந்த நம்பிக்கை அவருக்குள் வந்தது. கர்த்தர் அவரை இரட்டத்தனையாக கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அந்த கடினமான சூழ்நிலையில்
அந்த நம்பிக்கை விசுவாசத்தை விடாமல் இருப்பது. அது ஒரு மாதிரி உங்களை ஷேக் பண்ணும். அது அப்படித்தான் வரும். ஆனால் அதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமீன். அப்படித்தான் வேதத்தில் இருக்கிற எல்லாரும் அவர்கள் வாழ்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலேருந்து 2-3 பேரை பார்த்துட்டு நான் செய்தியை முடிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நிருபத்திலே 27ஆம் அதிகாரம், அங்கே பவுலும் அவனுடைய ஆட்களும் கப்பலில் பிரயாணமாக போகிறாங்க. போகும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நம்பிக்கை முதல்ல இருக்குது, நம்பிக்கை இழக்கிறாங்க, மீண்டும் நம்பிக்கை வருகிறது. 27:11. நூற்றுக்கு அதிபதி பவுல் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். நம்பிக்கை. கப்பல் யாத்திரை போயிட்டு இருக்கிறாங்க. பவுல் பார்த்தா போய் சேர்ற மாதிரி தெரியல, வழியில் ஆபத்துன்னு பார்க்குறாரு, ஆவியில் பார்க்குறாரு. ஆனால் கப்பல் மாலுமி அப்படியெல்லாம் இல்லை, சமாளிச்சிடலாம், நம்பிக்கை கொடுக்குறாங்க. உலகத்தில் நம்பிக்கை கொடுக்குறவங்க வேணும். அதே டைமில் சில நேரங்களில் போதகருடைய உதவியும் தேவை நமக்கு. அவங்கள சொல்கிறக்கூடிய வார்த்தைகளையும் நாம் கேட்க வேண்டும். அப்போது இங்கே பவுல் அப்படி சொல்கிறாரு. சரி, ஆனாலும் ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா, அந்த நம்பிக்கையோடு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. 20ஆம் வசனத்தை படிங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பிப்பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இப்போ பாருங்க, அதான் நான் சொன்ன 2வது கட்டம். தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்னு உங்களுக்கு சொன்னேன். நம்பிக்கையோடு நம்ம ஆரம்பிப்போம். நிறைய பேர் நமக்கு ஊக்கம் கொடுப்பாங்க நம்முடைய லைஃப்பில். நானும் பார்த்தது தான். எல்லாருமே ஊக்கம் கொடுப்பாங்க. நம்ம ஆளுங்க நல்லது தான், என்கரேஜ் பண்ணணும். அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்மளோட கூட வரமாட்டாங்க. நாம் தான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் போயிட்டுருப்போம். அப்போ போயிட்டுருக்கும் பொழுது புயல் வரும், பல காரியங்கள் வரும், நம்பிக்கையே இழக்கிற மாதிரி காற்றடிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இழக்கிற மாதிரி தான் அது வரும். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இவங்களுக்கு அப்படி நேரிட்டது. அப்புறம் என்ன நடந்தது பாருங்கள் 25. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். எனக்கு சொல்லிட்டார் ஆண்டவர், இது வரத்தான் செய்யும். ஆனால் யாருடைய உயிருக்கும் சேதம் வராது, யாரும் சாக மாட்டோம், நாம் பத்திரமாய் போய் சேருவோம். ஆமென். அப்போது பாருங்கள், அந்த 3 கட்டத்தை இந்த கப்பல் யாத்திரையில் பார்க்குறோம். நம்பிக்கை அற்று போகுதல், திரும்பவும் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருப்பது. இதுதான் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், போராட்டங்களை குறித்து பயப்பட மாட்டீங்க. இவ்வளோ பேரை நம்ம பார்த்துட்டோம் பைபிளில். இவைகளெல்லாம் கர்த்தர் எதுக்கு எழுதி வச்சுருக்கிறாரு பாருப்பா, உனக்கும் வரும், இவங்க ஜெயிச்சாங்க, நீயும் ஜெயிப்பா என்பதை காட்டும்படியாக தான் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ உங்களுக்கு தெரியும், பைபிளில் முதல்ல அவளுக்கு அந்த வியாதி வந்த பொழுது டாக்டர்மார்களெல்லாம் நம்பினா, இந்த டாக்டர் சரி பண்ணிடுவார், அந்த டாக்டர் சரி பண்ணிடுவாருன்னு அவளுக்கு நம்பிக்கையே இருந்தது. கடைசியில் ஒரு காலகட்டம் வந்த பொழுது எல்லா டாக்டரும் கைவிட்டு விட்டார்கள், நம்பிக்கை போய்விட்டது. அந்த நம்பிக்கை இழந்த அந்த சூழ்நிலையில் பாருங்கள், அந்த நம்பிக்கை சாகறதுக்கு முன்னால், அதாவது நம்பிக்கை சாகறதுக்கு முன்னால் திடீரென்று இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே ஒரு விசுவாசம் வருகிறது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவேன் என்று சொல்லி அப்படியே அவள் விடுதலையாகிறாள். ஆகவே அநேக காரியங்களை நாம் பார்த்து விட்டோம். இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் போய்கொண்டிருந்தாலும், கொரோனா வந்துருச்சு, என்னால் ஒன்றும் முடியல, பிஸ்னஸ் டல்லாயிரும், அப்படியாயிரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. மீண்டும் நம்பிக்கை கர்த்தர் இந்த காலை வேளையிலேயே நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் காணப்படுகிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். விசுவாசமாய் இருப்போம். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்புவோம், நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நாம் நம்புகிறது கர்த்தரால் வரும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிப்போமா? நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.
பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்டுக்கொண்ட தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்பிக்கை குறித்து இந்த காலை வேளையிலே தியானம் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். இயேசுவை விசுவாசித்த பொழுது எங்களுக்கு உண்டான மாபெரும் நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே யார் யார் நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, நம்பிக்கை திரும்ப வருவதாக, அவருடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, விசுவாசத்தில் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், சோர்வுகள் நீங்கட்டும், சோதனைகள் நீங்கட்டும் ஐயா. தைரியமாய் கர்த்தருக்காக எழும்ப அனுக்கிரகம் பண்ணு ஆண்டவரே. அப்பா, இந்த சபைக்குட்பட்ட எல்லா குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எங்களோடு சேர்ந்து சொல்லுங்களேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு. எங்களோடு இணைந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நம்புவோம். எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்புவோம் ஆண்டவரே. நான் நம்புவேன் என் இயேசு. மீண்டும் சொல்லுவோம். நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் ஷபாபா தேரே. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறவங்க பாடுங்களே. நம்புவேன். உம்மையன்றி நம்பிக்கை இல்லை அப்பா. இயேசுவை நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு. மீண்டும் ஒருவரை நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மாத்திரம்